Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. எல்லாம் கிராண்டா இருந்துச்சுல்ல? ஒருவேளை டாடி வருத்தப்படுவாரோ? ஆமா, டாடி கஷ்டப்படுவார்ல. என்னம் அது? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? யார்கிட்ட? யாரோடவா? அந்த ஷரத் கூட தான். அது டாடி, அது வந்து உனக்கு ஷரத் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ஆனா அது சரத்துக்கு தெரியாது. சரி, இத பத்தி நீ அவங்கிட்ட எதுவும் சொல்லாத. உனக்காக நானே இத பத்தி அவங்கிட்ட பேசுறேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. ஏய், நீ எந்த கதையும் சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் நான் I never expect from this you, Daddy. அம்மாடி, நான் வந்து நீ என்ன அம்மாடி. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அலெக்சாண்டர் கிட்ட உனக்காக நான் பேசுறேன். சின்ன வயசுல என் கையை பிடிச்சி நடந்த குழந்தைங்க. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளோட ஜாதி, அவளோட பணம், அவங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருங்க. அவளுக்கு நிச்சயமா என்னோட நல்ல பையன் கிடைப்பான். நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். நீங்க கவலைப்படாம இருங்க சார், எல்லாம் சரியாயிடும். அக்கா, நீங்க என்ன சாருலாம் கூப்பிட வேண்டாம். நீங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி தோணுது. உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள், வருத்தங்கள்னு என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா அது சரி வராது. சரி அக்கா, நான் கிளம்புறேன். ட்ரெஸ் பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். சரி அக்கா, நானும் கிளம்புறேன். அலெக்சா கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். அம்மா, நான் கிளம்புறேம்மா. பாவம் அந்த பையன். ஆமாம்மா. என்ன செல்லம், திரும்ப வந்துட்டியா? நீங்க இருந்து போயிடு. ஐயோ, நீங்க வேற உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. நான் வேற ஏதாவது பேசி மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. இவ்வளவு நாள் நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டேன்ல, அன்னைக்கு நான் எதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வளர்ந்து வர 3 அல்போன்சா மாம்பழம் இருக்கேங்கிறது தான். என் குடும்பத்தையே நாசம் பண்ண வேண்டாம் நீ.
23 வருஷமா நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. ம். உன் குழந்தை மாதிரி நீ பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே. இதுக்கு மேல என்னால முடியாது. என் பசங்க கிட்ட எல்லா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் உயிர் போகும். ஓஹோ. நீ போடா. இனிமே என் ஜென்மத்துல உன்னை நான் பார்க்கவே கூடாது. ம். ஏதோ பாழா போன நேரத்துல ஏதோ உன் மேல எனக்கு தோணுன ஆசைனால என் வாழ்க்கையே போச்சு. இனி என்னால தாங்க முடியாது. என் பொண்ணு ஏதாவது பண்ண போடா வெளியே. ஆ, நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் மூத்த பொண்ணு இருக்கால, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எனக்கு வேணும். ஏய்! ஏய், எதுக்காக இங்க வந்த? டேய் முத்து, நீ திரும்ப வந்துட்டல? எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இனிமே இந்த ஊர்லயே உன்னை பார்க்க கூடாது. டேய் தள்ளுறோம், தள்ளிப்போவ. என்ன எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு வச்சிருக்கீங்க? அம்மா, 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 எந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா, எந்திரிங்கம்மா. அம்மா, மெர்லின், எல்லாமே என்னோட தப்பு தான். எனக்கு தெரியும். உன்னையும் நம்ம பசங்களையும் நல்லபடியா நான் பார்த்திருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ராகவா, நான் பண்ண தப்பு நானே திருத்திட்டேன். டேய் நில்றா. டேய் ஜோஸ், மெர்லின் ஆண்டியை கொன்னுட்டாடா. அட கடவுளே, இவனை விடக்கூடாதுடா. என்ன இப்படி பண்ணிட்டான்? என் குடும்பத்தை நாசம் பண்ணவன் நீ இப்ப அவளையும் கொன்னுட்டால. ஆமாண்டா, உன் குடும்பத்தை நாசம் பண்ணது நான் தான்டா.
இந்த நாச்சியார் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிருக்கான். ஐ! வாடா. ஐயோ கடவுளே! தலுங்கடா. சார், ஒரு நிமிஷம். நீங்கெல்லாம் என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு என் முகத்தை பார்த்து நீ சொன்னல, இவ உனக்கு சொந்தம்னு. அன்னைக்கு நான் ஒரு மனுஷனா இல்ல, ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷனா உண்மையான அன்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் யாருன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என் ரத்தத்துல பிறந்த என் புள்ளதான் இவன். உங்களோட தம்பி தான் இவன். இதா பவனி மன்னிப்பல்ல. ஃபாதர், நீங்க இன்னொரு உதவியும் எனக்காக செய்யணும். யாருமே இல்லாத பல பேருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கறீங்க. இதோ இனிமே இவளையும் நீங்க தான் பார்த்துக்கணும். ராகவா, நாம பண்ற தப்போட பலனை நாம தான் அனுபவிச்சாகணும். நீ போயிட்டு வா. இவங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என் மக தான் என் கையில விளங்க மாட்டணும்.
ஓ